கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக துணை மேயர் லீலாவதி வெள்ளிக்கிழமையன்று பதவியேற்றார். கோவை மாநகராட்சியின் மேயராக இருந்த வேலுச்சாமி குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்ததால் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அவரை முதல்வர் ஜெயலலிதா நீக்கினார். இதைத் தொடர்ந்து கோவை மேயர் பதவியை வேலுச்சாமி ராஜினாமா செய்தார். இந்நிலையில் கோவை மாநகராட்சியின் சிறப்பு மாமன்ற கூட்டம் வெள்ளிக்கிழமையன்று துணை மேயர் லீலாவதி உன்னி தலைமையில் நடைபெற்றது. அப்போது அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்ற நிலையில் மேயராக லீலாவதி உன்னி பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனக்கு கிடைத்துள்ள வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்றும் அனைத்து உறுப்பினர்களிடமும் சுமூகமான போக்கை கையாண்டு மாநகர வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும் கூறினார். துணை மேயராக இருந்த என்னை இன்று மேயர் பொறுப்பு கொடுத்த அம்மா அவர்களுக்கு என் சார்பாகவும் மற்றும் அனைத்து மக்களின் சார்பாகவும் மாமன்ற உறுப்பினர் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாநகராட்சியில் இதுவரை வளர்ந்து வரும் வளர்ச்சி திட்டங்களுக்கு இனிமேலும் கோவை மாநகராட்சி முன்னேற்றம் ஏற்படுவதற்கு எல்லா உதவிகளையும் நான் செய்து வருவேன். எல்லா கவுன்சிலர், துணை ஆணையாளர், எல்லாரையும் மண்டல தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வைத்து இதை நான் முதன்மையாக செயல்படுவேன் என்று. புதிய மேயராக பதவியேற்ற லீலாவதிக்கு சட்டசபை உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர்.